அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அத்திவரதர். அத்திவரதர் பொதுவாகவே 40 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தான் பக்தர்களுக்கு தரிசனம் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறாரு. அப்படி அவர் தரிசனம் செய்யும் எந்த இடத்துல மக்களுக்கு காட்சி அளிக்கிறாரு, அவருடைய சிறப்புகளையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவில் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனாலுமே இறை மனிதனை பிறப்பெடுத்தாலும் கிரகங்களின் கட்டுப்பாட்டுகள் வந்துதான் ஆகணும். ராமர் ராவனை வதம் செய்தது அவருக்கு 3 விதமான தோஷங்கள் ஏற்பட்டதா. அந்த தோஷங்களான பிரம்மஹத்தி, வீரஹத்தி, சயஹத்தி என 3 தோஷங்கள் ஏற்பட்டதாம். அவதாரம் கொண்ட ராமருக்கே இப்படிப்பட்ட தோஷங்கள் இருக்கும்போது பொழுது சாதாரண மனிதர்களுக்கும் நமக்கும் தோஷம் உண்டாகுவது எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. கிரகங்கள் கர்மங்களை சேகரித்து தோஷங்களாக கொடுக்குதான். நாம் செய்யும் காரியங்களும் யாவும் நம் பின்தொடர்ந்து சொல்லுவாங்க. நற்காரியங்களை நம்மை செய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கே தெய்வங்கள் வழிபடுதலை தவிர வேறு எதுவுமே இல்லை. முறையில் திருமகள் மற்றும் கலைவாணிக்கு இடையில சிறந்தவர் யார் என்று சந்தேகம் ஏற்பட்டதா. அதன்படி இந்திரனோ கலைவாணி சரஸ்வதி எங்களின் யார் சிறந்தவர் என கேட்டாங்களாம். இந்திரனுக்கு திருமகளை சிறந்தவர் என பதில் உரைக்கவே சரஸ்வதி கோபத்தில் உச்சிக்கே சென்று மத கொண்ட யானையாக போனாராங்களாம். அதிர்ச்சியில் உறைந்து போனான் இந்திரன். என்ன செய்வதென தெரியாமல் விழித்து கொண்டிருந்த போது இந்திரனின் திருமகனின் உதவி கேட்கவே திருமகளும் சாப விமோச்சனம் அடைவதற்கான வழியை சொன்னாங்களாம். அதையே யானையாக மாறிய இந்திரனும் பூலோகம் பிரகலதனின் உபதேசம் பெற்று யானை வடிவமான ஹேஸ்ரீ என்ற குன்றின் மலையின் மீது ஏறி அத்திவரத பெருமாளை தரிசனம் செய்தானாம். பின்னர் சாப விமோச்சனத்திலிருந்து விடுபட்டாராம். பொதுவாகவே கோயிலில் சென்றோம்னா பிறவி பெருங்கடல் நீங்கி புண்ணியம் சேருன்னு சொல்லுவாங்க. இங்குள்ள பெருமாளை 2 நாமங்கள் உள்ளன. ஒருவர் வரதராஜ பெருமாளாகவும் மற்றொருவர் அத்திவரதராகவும் காட்சியளிக்கிறார். இறைவனை யார் யார் வணங்கியிருக்காங்கன்னா சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் மற்றும் சனி பகவான்கள் வணங்கியிருக்காங்க. ரிஷப லக்னத்தில் சூரியனும் சனி பார்வை சேர்க்க உள்ளவங்க இத்தலத்துக்கு சென்றால் சொத்து பிரச்சனைகள் விலகுன்னு சொல்லப்படுது. ரிஷப லக்னத்தில் மிதுன தனஸ்தானத்தில் வரும்போது வெள்ளி மற்றும் புதன்கிழமைகளை 36 மொச்சை பயிரை முளைக்கட்டி ஊற வைத்து அத்திவரதர் குளத்தில் போட்டு பின்னர் மொச்சை பயிரையும் எள்ளு வடையையும் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக செய்து வெண்பட்டு வஸ்திரம் கொடுத்து பிரசாதத்தை தானமாக கொடுக்கணுமா. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 6 வாரம் முதல் 12 வாரம் வரை செய்யலாமா. அப்படி செய்வதன் மூலம் தொழில் முன்னேற்றம் உண்டாகும். லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பார்வை செய்துச்சுன்னா வீண் விரயங்களோ தூக்கமின்மையோ ஏற்படுமா. சனிக்கிழமை அன்று தேங்காயில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் சிறப்பான பலன்களை கொடுப்பார் அத்திவரதர். ரிஷப லக்னமாக அமைந்து 4ஆம் பாகமாக சனி பார்வை செய்தால் பூர்வீக சொத்துல மூலம் பிரச்சனை உண்டாகும். வாகனங்களிலும் தொந்தரவு ஏற்படுமா. சுவாமிக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு நிற பசுவிற்கு கோதுமையில் செய்து இனிப்பை கொடுத்து வந்தாலும் இவை சுமூகமாக முடியுமா. ரிஷப லக்னத்தில் 7ஆம் பாகத்தை சனி பார்வை செய்தால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையும் தொழில பாஷனப்படி பிரச்சனையும் ஏற்படுமா. அவர்கள் பச்சை நிற வஸ்திரம் கொடுத்து கருப்பு நிற பசுவிற்கு துவரையும் வெள்ளை மொச்சையும் அகத்திக்கீரையும் கொடுத்து வந்தால் பிரச்சனைகள் இருந்து விடுபட முடியுமா. அத்திவரதரை தரிசனம் மகாத புண்ணியன் பித்ருக்களின் பாவங்களையும் போக்குமா. நிறைந்ததாக காஞ்சிபுரம் மாவட்டம் இருப்பதால் அந்தியூர் என அழைச்சாங்க. இங்கு எழுந்தருளை பெருமாளை அத்திவரதர் என்னவும் அழைச்சாங்க. காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ளே அமைந்திருக்கும் ஆனந்த சரஸ் புனித தலத்தின் அடியில தான் வீற்றிருக்கும் அத்திவரத பெருமாளை 40 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தான் பக்தர்களால் தரிசனம் செய்ய முடியும். அவர் பக்தர்களின் கண்ணுக்கு புலப்படாது வீற்றிருப்பது ஆனந்த சரஸ் திருக்குளத்தில் அடியில் உள்ள 4 கால் மண்டபத்தில் தன்னை மறைந்து கொண்டு பக்தர்களுக்கு எண்ணத்தோடு அருள்பாலித்து வருவார். அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் எப்போதும் தண்ணீர் வற்றுவதே இல்லையா. அதனால் பெருமாள் யார் கண்ணுக்கும் புலப்பட மாட்டாராம். பெருமாளினுடைய திருமேனி மிகப்பெரிய அத்திமரத்தால் வடிவமைக்க பிரம்மதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனந்தசரஸ் திருக்குளத்தில் மூழ்கி இருக்கும் பெருமாள் வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மேலே 24 நாட்களை சயன கோலத்திலும் 24 நாட்களை நின்ற கோலத்திலும் பக்தர்களுக்கு அருள் வழங்குவார். அது மட்டும் இல்லாமல் அத்திவரதத்தை வசந்த மண்டபத்தில் 48 நாட்கள் பக்தர்கள் தரிசித்திற்காக வச்சிருப்பாங்க. தரிசனம் தந்த பிறகும் மறுபடியும் ஆனந்த தீர்த்தத்தில் பெருமாள் சயனத்தில் சென்று விடுவாராம். அத்திவரதர் சயன கோலத்தில் இருக்க இன்னொரு காரணம் என்னன்னா, ஆங்கிலேயர் காலத்துல கோயில் சிலைகள் அனைத்தையும் தங்களது நாட்டுக்கு கடத்தி சென்றனர். அப்போது அத்திவரதர் சிலையை காப்பதற்காகவே பூமிக்கு அடியில பள்ளம் தோண்டி புதைத்தினாங்களாம். சில காலம் அளித்து
பெருமாளே இருப்பதை சிலர் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கேயே ஒரு மண்டபத்தையும் கட்டி அங்கேயே இறைவனை பூஜித்து வந்தனர். மண்டபத்தில் சுற்றிலும் தண்ணீர் தேங்கியதால் அதே ஒரு குளமாகவே மாறியதா. அவரை அதிலே வைத்து விட்டாங்களாம். 40 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அவரை வெளியே எடுத்து ஒரு மண்டல காலத்துக்கு பூஜைகள் செய்து ஆராதனையை நடத்தி பிறகும் அதே குளத்தில் வைத்து வழிபாடு செய்கின்றாங்க. எனினும் அத்திவரதரை பார்க்க இனிமேல் 40 வருடங்கள் காத்திருக்க வேணும். அத்திமரத்தின் செய்யப்பட்ட பெருமாளை தரிசனம் செய்தாலேயே அத்திவரதரின் ஆசி கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதரை போலவே உடுமி கிருஷ்ணனுடைய சிலையும் அத்திமரத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுது. வனமுட்டிய பெருமாள் ஆலயமும் மயிலாடுதுறைக்கு அருகே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் கோழிகுத்து என்ற சிறு கிராமத்தில் அமைந்தது. இந்த கோயிலின் மூலவரும் அத்திமரத்தை கொண்டுதான் சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. பெருமாள் விஸ்வரூபமாக இருந்தாலும் வானமுட்டி பெருமாள் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் தம்பதியினர் இந்த அத்திப்பழத்தை சாப்பிட செல்வாங்க. அதுபோலவே அத்தி மரத்தை பார்த்தால் அத்திவரதரை நினைத்து வணங்கினால் அத்திவரதர் வரம் தருவார்னு சொல்லப்படுது. உள்ள குளத்துல அத்திவரதர் சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க. குறிப்பாக வலிமை வாய்ந்த மரமான அத்தி மரத்தால் செய்யப்பட்ட அத்திவரத சிலையை சேதமடையாமல் இருப்பதற்காக சிலவித எண்ணெய்களாக தேய்க்கப்பட்டு உறுதியாக்கப்பட்ட பின்னரே வைக்கிறாங்க. 40 வருடங்கள் தண்ணீரில் இருந்தாலும் வரதர் எந்த சேதமும் அடையாமல் அதே புன்னையுடன் காட்சியளிக்கிறார். அத்திவரதருடைய வரலாறு பார்த்தோன்னா பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முந்தைய புராண கதையினை சொல்லலாம். ஒரு முறை பிரம்மதேவரும் பகவான் விஷ்ணுவும் சங்கு சக்கரம் மற்றும் தாமரையுடன் 4 கார உருவில் தரிசிக்க விரும்பினாங்களாம். இதற்காக கடுமையான தவமும் செய்திருக்காங்க. பகவான் விஷ்ணு ஒரு புஷ்கரணி வடிவத்தில் தோன்றினாராம். பிரம்ம மேலும் தவத்தை தொடர பகவான் நாராயணர் காட்டின் வடிவத்தில் தோன்றினாராம். அந்த காடு இன்றைக்கும் நெய்மிஷ்ரண்யம் எனப்படுது. பகவான் 4 கரங்களுடன் தரிசிக்க 100 அஸ்வமேத யாகங்கள் செய்ய வேணும்னு ஒரு அசிரியரை சொல்லுது. 100 அஸ்வமேத யாகங்கள் செய்வதன் சிரமத்தை எண்ணிய பிரம்மதேவரும் வருந்தி காஞ்சியில் செய்யப்படும் ஒரு அஸ்வமேத யாகம் 100 அஸ்வமேத யாகத்திற்கு சமம் என்பதை குறித்து காஞ்சியில யாகத்தை நிகழ்த்தினாராம். கலந்து கொள்ள சரஸ்வதி தேவி கால தாமதமாக வந்ததால் பிரம்மா யாகத்தை காயத்ரி தேவியுடன் துணையுடன் மேற்கொண்டாங்க. அதனால் கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி யாகசாலையை மூழ்கடிப்பதற்காக வேகவதி ஆறாக பெருக்கெடுத்து வந்தாலாம். பிரம்மாவின் யாகத்தை தாக்க நாராயணன் நதிக்கு நடுவில் சயன கோலம் பூண்டாராம். இதனால் சரஸ்வதி தேவி தன் பாதையை மாற்றிக்கொள்ள யாகம் சிறப்பாக நிறைவு பெற்றதாம். யாகத்துல பிரம்மாவின் விருப்பத்தின்படியே பகவான் நாராயணன் 4 கரத்துல ஸ்ரீ வரதராஜமாக காட்சியளித்தாராம். அவருடைய கருணையை எண்ணி நெகிழ்ந்த பிரம்மதேவரும் 30 முக்கோடி தேவர்களும் அவர் வணங்கிய வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்டாங்க. அனைவரும் கேட்ட வரத்தை கொடுத்த பெருமாளையே வரதராஜ பெருமாள் என அழைச்சாங்க. பிரம்மதேவரை இன்றும் சித்திரை மாத பௌர்ணமி என்று நள்ளிரவில் வரதராஜரை தரிசிக்க வருவதாகவும் சொல்லப்படுது. தனக்கு தரிசனம் தந்த பெருமாளின் திருவடிவெத்தியை அத்தி மரத்தை வடித்து வழிபட்டாராம். தேவரால் உருவான அத்திவரத வரதராஜனை தேவலோக யானையான ஐராவதம் முதுகில் சுமந்துதான். பின்னர் ஐராவதம் சிறு குன்றாக உருமாறி அத்திகிரியாகவும் வேளமலையாகவும் பெயர் பெற்றது. அத்திகிரியில எழுந்தறிய பெருமாளை ஞானியர்களுக்கு தேவர்களுக்கும் வேண்டும் வரங்களை வழங்கி கொண்டிருந்தாரு. ஒருமுறை பிரம்மதேவரும் அத்தின் வரதரை முன்னிறுத்தி ஒரு யாகம் செஞ்சாங்க. யாகத்தீயின் காரணமாகவே அத்திவரதர் பிணைப்பட்டு விட்டாராம். பிரம்மதேவர் பதறி போனாராம். வேறு எந்த வடிவத்திலும் பெருமாளை உருவாக்க முடியாத சூழல பிரம்ம திருமாலை வேண்டினாராம். அவருடைய ஆலோசனைப்படியே அத்திவரதரை கோயிலில் உள்ள 100 மண்டபத்துக்கு வடக்கில் உள்ள 2 திருக்குளங்களிலும் தென் திசையில் உள்ள நீராளி மண்டபத்தில் கீழே உள்ள மற்றொரு மண்டபத்தில் வெள்ளி பேழையில சயன கோலத்தில் வைச்சாங்களாம். யாகத்தீயில உஷ்ணமான பெருமாளும் கலியுகம் முழுக்க இந்த அமிர்த சரசல என்னும் ஆனந்த புஷ்ணகிரியில திருக்குளத்தில் குளிர்ந்த நிலையில இருப்பதாகவும் கூறினாங்க. எந்த காலத்திலும் இந்த திருக்கோலம் மற்றாது எனவும் பிரம்மதேவருக்கு சொல்லப்பட்டது. 709ஆம் ஆண்டு தான் ஆனந்த சரச கோயில குளத்திலிருந்து நீரை முற்றிலுமாக வெளியேற்றினாங்க. அப்போது சயன கோலத்தில் இருந்த அத்திவரதரை பார்த்த கோயில் சேவகர்கள் அத்திவரதரை எடுத்து 48 நாட்கள் மட்டும் பூஜை செய்து திரும்பவும் குளத்திலே வைத்து வழிபட செய்தாங்க. அவர் நீருக்குள் சென்றது எத்தனையோ புராண கதைகள் சொன்னாலும் அவருடைய விருப்பத்தின்படியே நீருக்குள் வீச்சிருக்கார். அத்திவரத பெருமாளை 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் கிடைக்கும் அற்புதமான காட்சியாகும். அதனை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசித்தால் வாழ்வின் மோட்சம் கிடைக்கும்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.